மெடிக்கல் கோடிங் அண்ட் மெடிக்கல் பில்லிங் அப்படின்றது பிபிஓ டேட்டா என்ட்ரி மாதிரியான ஜாப்ஸா அப்படின்ற ஒரு பெரிய மித் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் அப்படின்றது டேட்டா என்ட்ரி பிபிஓ மாதிரியான ஜாப்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ டேட்டா என்ட்ரி அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறத அப்படியே டைப் பண்ண போகிறீங்க, அதுதான் டேட்டா என்ட்ரி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய கரெக்டான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கோட்ஸை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து அப்ளை பண்ணி போடணும். ஸோ இது வந்து டேட்டா என்ட்ரிக்குள்ளே வராது. ஓகே, ஸோ பிபிஓ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஹெல்த் கேருக்கான கோடிங்கை பிபிஓஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் மெடிக்கல் கோடிங்கும் வந்து பிபிஓ ஜாப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் திஸ் இஸ் நாட் பிபிஓ ஜாப். அண்ட் இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்த் கேர் கோர்ஸ். ஓகே, ஸோ ஹெல்த் கேர் ஃபீல்டு, இது ஒரு ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டு. இது வந்து டேட்டா என்ட்ரியோ பிபிஓவோ கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ்க்கான நாலேஜ் இருக்கணும், கோடிங் நாலேஜ் இருக்கணும், முக்கியமாக பேசிக் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து கோடிங் அண்ட் பில்லிங்கில் வேலையை பார்க்க முடியும். பட் உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணி ரொம்ப அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கான ஜாப் டேட்டா என்ட்ரியோ பிபிஓவோ கிடையாது. ஆனால் மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங்கில் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். டேட்டா என்ட்ரியில் ஒரு சின்ன தப்பு வந்தால் அது சின்ன தப்பு, அதை சரி பண்ணிக்கலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம பண்ணுற சின்ன தப்பு பில்லிங்கே தப்பாகும். பில்லிங் தப்பாச்சுன்னா ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆக போகுது. ஸ்க்ரைபிங் அதே மாதிரி, ஸ்க்ரைபிங்கில் சின்ன தப்பாச்சுன்னா ரிப்போர்ட்டே தப்பாக போகுது, ஒரு பேஷண்ட்டோட லைஃபே மாறப்போகுது, ட்ரீட்மெண்ட் மாறப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து சம்திங் விச் இஸ் லைக் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ மெடிக்கல் ஸ்க்ரைபிங், கோடிங், பில்லிங் இதெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாப்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஜாப்ஸ். ஸோ இதுக்கும் நார்மல் டேட்டா என்ட்ரி பிபிஓ ஜாப்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் மேலும் மெடிக்கல் கோடிங் பற்றின வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஸ்கில்ராவில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏஐ மெடிக்கல் கோடராக ஒரு நல்ல ஃப்யூச்சரோட பெஸ்ட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஃப்ளரிஷ் ஆகும்.